நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். சாரி சார், ஆந்திரா ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு சார். ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமாம் சார், அவங்க லோக்கல்லே வேற ஒரு கம்பெனியில் ஆர்டர் எடுக்கிறதா சொல்லி நம்ம ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க சார். அது மட்டும் இல்லை சார், பெங்களூரில் ஒரு மசாலா கம்பெனியோட டைப் பண்ணுறதா பேசியிருந்ததும் இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு. என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? கம்பெனி ஓரளவுக்கு டீசெண்டாக போதுன்னு தெரிஞ்சாதான் அதை பேசின பார்ட்டிக்கிட்ட விற்க முடியும். ஏங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியை எப்படிங்க வாங்குவாங்க? புரியுது சார், ஆனால் வெளியில் நம்ம கம்பெனியை பற்றி விசாரிச்சிருப்பாங்க போல. கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ரொம்ப டல்லாக போனதுனால பேக் அடிச்சிட்டாங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இங்கே பாருங்க, எப்படியாவது இந்த ஆர்டரை மட்டுமாவது அவங்க கிட்ட பேசி ஓகே பண்ணுங்க. இந்த ஒரு மாதம் கம்பெனி நல்லா ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட கம்பெனியை விற்க முடியும். முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க. இங்கே பாருங்க, ரேட்டு கூட முன்ன பின்ன இருந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லுங்க. ஏங்க இந்த ஆர்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். ஓகே சார். யோ டிரைவர், ஹார்ன் அடிக்க வண்டி ஓட்டியா? இருக்கிற டென்ஷனில் இவன் ஒருத்தன். சரிதா சரிதா. டே அர்ஜுன். அப்பா. அம்மா எங்கடா? அம்மா வெளில போயிருக்காங்க. தலைவலிக்கு ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா எங்கே போய் தொலைஞ்சா? மாமா, எனக்கு நல்லா காஃபி போட தெரியும். நீ நல்லா போடுவியா? நீங்களே குடிச்சிட்டு சூப்பர்னு சொல்லுவீங்க. என்னப்பா நீங்க இவ்வளோ போய் காஃபி போட சொல்றீங்க? சரி, அப்போ நீ போய் போடுறியா? என்னது நானா? ஏதோ சின்ன பொண்ணு காஃபி போடுறான்றா, அதை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. பவிமா, நீ போய் காஃபி போடுமா. சரி மாமா. அர்ஜுன் இங்க வா. இந்த மாதிரி இனிமே இவகிட்ட நீ பேசக்கூடாது. உன் பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஓ, அப்படியே அம்மாக்காரி புத்தி. நல்லா ட்ராமா பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கல. நீ பெரிய ட்ராமா குவீன் தான். இங்கே தானே இருந்தது, எங்கே போச்சு? இருக்கட்டும் இருக்கட்டும், சீக்கிரமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இங்கே தான் இருக்கா? சொல்லுங்க அத்தை. எங்க இருக்க சரிதா? கோயிலுக்கு வந்தேன் அத்தை. ராமா உங்க எல்லாரையும் நடுத்தருக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீ கோயிலுக்கு வந்திருக்கியா? என்னாச்சு அத்தை? கடனை அடைக்கிறதுக்காக ராமா நிறைய இன்வெஸ்டர் கிட்ட பணம் வேணும்னு கேட்டிருக்கா. ஐயோ, எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க? அப்படின்னா கம்பெனிய விற்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. இது கூட நான் சொல்லுதா உனக்கு தெரியணுமா? நீங்க எல்லாரும் அந்த வீட்ல தானே இருக்கீங்க. ஆனா இந்த விஷயம் உங்க யாருக்குமே தெரியல. வேற ஒருத்தர் சொல்லிதான் எனக்கு தெரியுது. காசு வேணும், பணக்கார வாழ்க்கை வேணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அதுக்கு கொஞ்சமாவது இறங்கி வேலை பார்க்கணும். புரியுதா? புரியுது அத்தை. இப்போ நான் என்ன செய்யணும்? ஆரம்பத்துல கம்பெனிய விக்கிறேன்னு சொன்ன ரமா பவானியோட பொண்ணு வந்ததுல இருந்துதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. நாம நினைக்கிற மாதிரி ரமா நடந்துக்கணும்னா அதுக்கு அந்த பொண்ணுதான் ஏதாவது பண்ணணும். அதுக்கு நீ சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. நான் நேரா வீட்டுக்கு போறேன், ரகலை பண்றேன். இன்னையோட அவ ஒளிஞ்சா. சொல்லாத, செய். சரியத்த.
இந்தாங்க மாமா. ஆ ஆ குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ம் ரொம்ப நல்லா போட்டிருக்க. தேங்க்ஸ் மாமா. ஆமா, யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா? அப்பா தான் மாமா. டேய் பாரதி, பவித்ராவை நல்லா வளர்த்துருக்கடா. அன்பானவடா. என்ன மாமா? ஒன்றும் இல்லைம்மா, காஃபி நல்லா இருக்கு. அப்படி போடு. இன்னைக்கு அம்மா கிட்ட இவன் நல்லா மாட்டினான். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இவ ஒரு ஆளுன்னு இவ போட்டு கொடுத்த காஃபிய குடிச்சிட்டு இருக்கீங்க. அது போதாதுன்னு காஃபி நல்லா இருக்குன்னு பாராட்டு பத்திரம் வேற. என்ன ஆச்சு இப்படி கத்துற? தலைவலின்னு ஒரு காஃபி கேட்டேன். வீட்டில் ஒருத்தரும் இல்லை, வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்குன்னு இவளை தூக்கி வச்சு கொஞ்சுவீங்களா? இல்லத்தா. ஏய், நீ வாய மூடு. உன்னாலதான் இந்த வீட்ல இவ்ளோ பிரச்சனை. நான் கூட சொன்னேம்மா, இவ போடுற காஃபி எல்லாம் குடிக்காதீங்கன்னு. அப்பா தான் கேட்கவே இல்லை. ஏய் ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ வேற ஏத்தி விட்டுக்கிட்டு. இப்ப அவனை எதுக்கு கத்துறீங்க? சின்ன புள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. நல்ல ஒண்ணும் தெரியாதவ மாதிரி இருந்துகிட்டு இவ எல்லாத்தையும் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நான் என்னத்தா பண்ணேன்? நடிக்காதடி. நீ வந்ததுல இருந்துதான் இந்த வீட்ல எல்லாமே தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. உன் அம்மா எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போனா. அடுத்து நீ கிளம்பி வந்திருக்க. அவளோட புத்தி தானே உனக்கும் இருக்கும். சரிதா, சின்ன குழந்தைகிட்ட என்ன வார்த்தை பேசுறன்னு தெரியாதா உனக்கு? மனுஷனுக்கு இருக்கிற தலைவலியில நீ வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ போமா. என்ன கிருஷ்ணா ஒரே சத்தம்? அது வந்துமா, அர்ஜுன் தெரியாம காஃபி தட்டி விட்டுட்டாமா, அதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். சின்ன பையன் தானப்பா, இதுக்கு போயா கத்துறது? இனிமே இப்படி பண்ணாத. சரிம்மா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? என்ன? உங்க அம்மா கம்பெனி மேல இருக்கிற கடன் அடைக்க காசு கேட்டு யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? என்ன கேட்டதும் அதிர்ச்சியா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? காயத்ரி அத்தை தான் சொன்னாங்க. யார் மூலமாவோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சுதான் நான் ஒரு முடிவோட கிளம்பி வந்தேன். ஓஹோ, அதனாலதான் வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சியா? இதெல்லாம் கணக்கு போட்டு நான் ஒண்ணு செஞ்சா அத நீங்க வந்து மொத்தமா கெடுத்துட்டு நிக்கிறீங்க. ஹேய், அம்மா பேசின விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, உங்களுக்கு ஆமா ஆமான்னு தலையாட்ட தானே தெரியும். இங்க பாருங்க, கடைசி நேரத்துல அத்தை மட்டும் கம்பெனியை விக்கல, நம்மளே நடத்தலான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. பவி, பவி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான் பாட்டி இருக்கேன். போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா, வெளியில போவோம். எங்க பாட்டி? ஒரு முக்கியமான வேலை, நீயும் கூட வந்தா அது நல்லபடியா நடக்கும்னு தோணுது. ஓ, போன்ல ஹெல்ப் கேட்டிருந்தீங்களே, அவங்கள தான் நம்ம பார்க்க போறோமா? ஆனா உனக்கு இருக்கிற இந்த புத்திசாலித்தனம் இங்க வேற யாருக்கும் கிடையாது. ஆமா, அவங்களதான் பார்க்க போறோம். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சீக்கிரம் வந்துரு. ஓகே பாட்டி. ஓ, தேங்க்யூ. போலாமா? போலாம்.
என்னாச்சு? இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க வரதா சொல்லிட்டேன். ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காராமா. நம்மள வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு மேடம். நீங்க உட்காருங்க மேடம். வா பவி, உட்காரலாம். உட்காருங்க. சார், ரமாதேவி மேடம் வந்திருக்காங்க. அனுப்பட்டுமா? வேண்டாம், காயத்ரி மேடம் சொல்லியிருக்காங்க, வெளியில வெயிட் பண்ணணும். சரிங்க சார். சார், மேடம் உள்ள அனுப்பலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. சார் நீங்க போங்க, வெயிட் பண்ணுங்க சார். பாட்டி, இன்னும் எவ்வளோ நேரம் பாட்டி? கொஞ்ச நேரம்தான், இரு. சார், சார், மேடத்தை அனுப்பலாமா? சார் நான் தான் சொல்றேன்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க போங்க. என்ன மேடம் இப்படி பண்றாங்க? விடுங்க. உதவி கேட்டு வந்தது நாம. வெயிட் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பாட்டி, நான் வேணா உள்ள போய் பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லட்டுமா? ஆஹா, வேண்டாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏதாவது முக்கியமான வேலையில இருப்பாங்க. சார் நீங்க போங்க. சார், என்னங்க இது? எங்களுக்கு அப்புறம் வந்தவங்கள எல்லாம் அனுப்புறீங்க? அவங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க சார். எதுக்காக அவசரப்படுறீங்க? வந்தது கடன் கேட்டு, இதுல வெயிட் பண்ண வலிக்குதா? மேடம், எனக்கு என்னமோ நம்மள வேணும்னே வர வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு மேடம். சரி விடுங்க. இப்ப என்ன அவசரம்? சார். ஆமா, நான் கிளம்பிட்டேன். சார் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்றாங்க. யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு, அவசரமா போகணும். வந்துகிட்டு இருக்கேன். சார் சொன்னதை கேட்டீங்கல்ல, போயிட்டு நாளைக்கு வாங்க. பாத்தீங்களா மேடம் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? மேடம், சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது எல்லாமே காயத்ரி சொல்லி தான் பண்றாங்க. அப்படி இல்லனா வர சொல்லி ஏன் இப்படி நம்மள அவமானப்படுத்தணும்? எனக்கும் அது தெரியும் சார். நான் நல்ல நிலைமைக்கு வந்ததை காயத்ரி ஏத்துப்பானதா ஆரம்பத்துல நினைச்சேன். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ இன்னும் அப்படியே தான் இருக்காவ. அவ தான் அப்படி இருக்கான்னா என் குடும்பத்தில் உள்ளவங்களே அவ பேச்சை தான் பெருசா மதிக்கிறாங்க. இதுல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் போராட தெம்பில்லாம தான் நான் ஒதுங்கி இருந்தேன். என்கிட்ட பவி வந்ததுலேருந்து ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனாலதான் கம்பெனியை காப்பாத்த இவ்வளோ கஷ்டப்படுறேன். எத்தனையோ தடைகளை தாண்டி இருக்கேன். இதையும் தாண்டுவேன்னு நம்புவோம். வா பவி. ஐயா, யாருங்கய்யா போன்ல? பவித்ரா வீட்ல இருந்துடா. பவித்ரா வீட்ல இருந்தா? சொல்லு பவி. தாத்தா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க? எங்களுக்கு என்னம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்புறம் அங்க உனக்கு செட் ஆயிருச்சா?
உன் பாட்டி எப்படி இருக்காங்க? என்னம்மா அமைதி ஆயிட்ட? பாட்டி தான் சோகமாவே இருக்காங்க தாத்தா. ஏம்மா என்னாச்சு? பாட்டிக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க தாத்தா. நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பாட்டி ஃபீல் பண்ணாத மாதிரி வந்துட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தாதான் தாத்தா நல்லா இருக்கும். அவங்க இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. பாட்டி பெரியவங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீ தான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். நானா? ஆமா, நீதான். உங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு? நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காரா இல்லையா? சொல்லிருக்காரு. அப்ப நீ தான் உங்க பாட்டியோட மனசை மாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்யணும். புரியுதா? சரி தாத்தா. உன்னாலதான் நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி உன்னால உன் பாட்டியும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். ஆமா பவி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் முகத்தை பார்த்தாக்கா எல்லாருக்குமே கவலை பறந்து போயிரும். சரி மாமா. சரிம்மா, முதல்ல நீ போய் உன் பாட்டியோட கம்பெனி பிரச்சனையெல்லாம் மறக்கிற மாதிரி நீ நடந்துக்கோ. அடுத்த தடவை நீ ஃபோன் பண்ணும்போது உன் பாட்டி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ சொல்லணும். கண்டிப்பா தாத்தா. நான் இப்பவே போய் ஏதாவது பண்றேன். பை தாத்தா. பை மாமா. பாய் பவி. பை பவி. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட முடியுமா? அதெல்லாம் எங்களால முடியாது. நான் எனக்காக கேட்கல, பாட்டிக்காக தான் கேக்குறேன். பாட்டி ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க அந்த சோகத்தெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஐடியா. சரி, நீங்க யோசிக்கிறதுலயே உங்களுக்கு என் கூட வரதுக்கு பிடிக்கலன்னு தோணுது. நான் மட்டுமே ஏதாவது செஞ்சு பாட்டிய ஹாப்பி ஆக்கிடுறேன். ஏய், அவ மட்டும் ஏதாவது பண்ணி பாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வா. அதை நம்ம விடக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நாம எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டியை சந்தோஷப்படுத்தணும். சூப்பர் ஐடியா. ஆனா அர்ஜுன் பார்த்தா திட்டுவானே. பேசாம நீ தான் சொன்னேன்னு நான் அவனை மாட்டி விடுறேன். ஐய், நான் தான் கிடைச்சேனா உனக்கு? அப்படி இல்லடா, நான் உன்னை மாட்டி விடுறேன், நீ அர்ச்சனா மாட்டி விடு. அர்ச்சனா என்ன மாட்டி விட்டோம்? குழப்பமா இருக்கு டிடி. அர்ஜுனை குழப்பதான் சொன்னேன். இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற? ஒர்க் அவுட் ஆகுனா தப்பிச்சோம், இல்லைன்னா ஆள் குரடி. இட்ஸ் ஓகே. எங்களுக்கு ஓகே பவி, நாங்களும் வரோம். ஆனா அர்ஜுன் இல்லாம இத பண்றது லைட்டா பயமா தான் இருக்கு. கண்டிப்பா அர்ஜுன் ஒத்துக்க மாட்டான். இப்பவே சொல்லிட்டா அவங்கள என் கூட சேர வேணாம் தான் சொல்லுவான். சரி, ஓகே, நாமளே ஆடிடலாம். ஆமா, என்ன டான்ஸ் ஆட போறோம்? சொல்றேன். பாட்டி. என்னம்மா? என் கூட ஹாலுக்கு வாங்க. எனக்கு மனசு சரியில்லை, அப்புறம் வரேன். முடியாது, நீங்க இப்பவே வாங்க. ப்ளீஸ் பாட்டி, எனக்காக வாங்க. வாங்க பாட்டி. இங்க உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன்.
மாறிவிடு நம்ம ரேஞ்சுடா. குட்டி குட்டி போதும் போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னக்கா கம்பெனி கைய விட்டு போகுதுங்கிற துக்கத்துல இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க.